அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் புதிய தலைவரின் முதல் அதிரடி, இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை. அமெரிக்க வீரர்களை சிறைப்பிடித்துள்ளதாக கூறும் ஈரான், மறுக்கும் அமெரிக்கா. பஹ்ரைன் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல், சிறுவர்கள் உட்பட பலர் காயம். ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு ராணுவ ஆதரவு. அலி கமேனியின் இளைய மகனை புதிய உயர் தலைவராக அறிவித்த ஈரான், ட்ரம்பின் மிரட்டல். வளைகுடா மொத்தமுள்ள எண்ணெய் வயல்கள் தாக்கப்படும், மிரட்டல் விடுத்த ஈரான். ட்ரம்பை ஒன்று கூடி அடிக்கும் வளைகுடா நாடுகள், அமெரிக்காவுக்கு பெரிய செக். ஈரானுடனான போர் நிறுத்தம், நெதன்யாகுடன் இணைந்து ட்ரம்ப் எடுக்கும் முடிவு. ஈரான் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா திட்டம், நடு இரவில் தப்பியோடிய முக்கிய தலைவர்கள். ஒரு வார போரினால் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்வு. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் மீது முதற்கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்துள்ளது. இதனை அந்நாட்டு அரசு ஒலிபரப்பு நிறுவனமான IRIB உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அரசு ஊடகமான IRIB தனது டெலிகிராம் சேனல் வழியாக இந்த தாக்குதல் குறித்து தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் முஜ்தபா கமேனி பதவியேற்றதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படும் முதல் நேரடி தாக்குதல் இதுவாகும். குறித்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ஒன்றில் உங்கள் சேவையில் சையீத் முஜ்தபா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட புகைப்படத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதுடன் இஸ்ரேல் இதற்கு நேரமும் பதிலடி கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் புதிய தலைமை தனது அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச தரப்பில் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்க வீரர்களை சிறைப்பிடித்துள்ளதாக ஈரான் உறுதிப்பட அறிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கடந்த பிப்ரவரி 28 முதல் தாக்குதல் தொடுத்து வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த போரில் இதுவரை 21 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது என ஈரானின் முக்கிய தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக பணியாற்றி வரும் அலி லாரிஜானி, அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. ஆனால் வீரர்கள் போரில் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. அவர்களின் பயனற்ற முயற்சிகள் இருந்த போதிலும் உண்மையை அவர்களால் நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது என உறுதிப்பட தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க வீரர்கள் 560க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், ஆனால் உயிரிழப்பு எண்ணிக்கையை அமெரிக்கா இதுவரை மறைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லாரிஜானியின் கூற்றை மறுத்துள்ள அமெரிக்காவின் சென்காம், அமெரிக்க வீரர்களை கைப்பற்றியதாக ஈரானிய ஆட்சியின் கூற்றுக்கள் பொய்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த கருத்தை ஈரான் மறுத்து வருகின்ற நிலையில் உறுதிப்பட சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரி அலி ராஜிஜானி ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த மோதல் தனிப்பட்ட பகையாக மாறியுள்ளது. ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் பேசிய லாரிஜானி ட்ரம்பை இலக்கு வைத்து பின்வரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். உங்கள் தலைவரை கொன்றதற்காகவும் 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களை கொன்றதற்காகவும் ட்ரம்ப் தகுந்த விலையை கொடுக்க வேண்டும். அவரை நாங்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க விட மாட்டோம். வெனிசுலாவில் செய்ததைப் போல ஈரானிலும் எளிதாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஆனால் இப்போது அவர் ஈரானிய போரில் சிக்கிக் கொண்டார். எங்கள் தலைவரின் ரத்தத்திற்கு நாங்கள் பழி வாங்குவோம். இது ஒரு எளிய விடயம் அல்ல என்று லாரிஜானி ஆவேசமாக தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் போர் நிலைமை நீடித்து வருகின்ற நிலையில் பஹ்ரைனில் ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹ்ரைனின் சித்ரா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 32 பேர் காயமடைந்துள்ளதாக நாட்டு உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களின் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதோடு அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் சிறுவர்களும் அடங்குவதாக பஹ்ரைன் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவுக்கு தெற்கே அமைந்துள்ள சித்ரா பகுதியை இலக்கு வைத்து ஈரான் இந்த ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நிலவி வரும் ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பதவியேற்றுள்ள முஜ்தபா ஹமேனிக்கு அந்நாட்டு ஆயுதப்படைகள், இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆகியன உத்தியோகபூர்வமாக தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. இது தொடர்பில் ஈரான் அரசு ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் புதிய தலைவரை நீதியானவர், அறிவார்ந்தவர், பக்தியுள்ளவர் என்றும் புத்திசாலி என ராணுவம் வர்ணித்துள்ளதுடன் அவரை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நிபுணர்கள் அவை தனது புத்திசாலித்தனத்தை நிரூபித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கமேனிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவருக்கு தனது உண்மையான மற்றும் வாழ்நாள் முழுவதற்குமான விசுவாசத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. முஜ்தபா ஹமேனி அவரது தந்தை அலி ஹமேனிக்கு பிறகு உயர் தலைவராக நியமித்ததற்கு ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து முன்னெடுத்த போருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு ஈரான் கடும் போக்காளர்களின் கட்டுப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்பதற்கான அறிகுறியாகவே இந்த உயர் தலைவருக்கான பொறுப்பு அமைந்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு படைகளுக்குள் செல்வாக்குமிக்க ஒரு நடுத்தர பதவியில் இருக்கும் மதகுருவான முஜ்தபா உயர் தலைவர் பொறுப்புக்கு வரும் முன்னணி நபர்களில் ஒருவராக காணப்பட்டிருந்தார். ஈரானின் புதிய தலைவரை தெரிவு செய்யும் பொறுப்பில் உள்ள 88 மதகுருமார்களை கொண்ட ஒரு அமைப்பே தற்போது முஜ்தபாவை தெரிவு செய்துள்ளது. ஒரு தீர்க்கமான வாக்கெடுப்பின் மூலம் நிபுணர்கள் சபை ஐதுல்லா சயீத் முஜ்தபா ஹசேனி அமேனியை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புனித அமைப்பின் 3வது தலைவராக நியமித்தது. இந்த பதவி இஸ்லாமிய குடியரசின் அனைத்து அரசு விடயங்களிலும் முஜ்தபாவுக்கு இறுதி அதிகாரத்தை அளிக்கின்றது. முஜ்தபாவின் நியமனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கோபத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதற்கும் சலிக்காதவர்கள் என்று ஈரான் தற்போது உறுதிப்பட நிரூபித்துள்ளது. வெனிசுலாவில் மதுரோவிற்கு பிறகு ஒரு ஜனாதிபதி அமெரிக்கா பரிந்துரைத்தது போன்ற ஒரு நடவடிக்கையை ட்ரம்ப் ஈரானிடம் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஈரான் தனது சக்தியை தற்போது நிரூபித்து காட்டியுள்ளது. தெஹ்ரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குறைந்தது 5 எரிசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்கியதை அடுத்து அண்டை நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்களை தாக்கப் போவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. தெஹ்ரான் முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கை உலக பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க சீர்குலைவை ஏற்படுத்தும் என்று அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானின் IRGC படைகளின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $200 மேல் ஆக வேண்டும் என்றால் இந்த விளையாட்டை தொடருங்கள் என வெளிப்படையாக அறிவித்துள்ளார். எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருவதால் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி அடுத்து அமெரிக்கா சந்தைகளை அமைதிப்படுத்த முயன்று வரும் நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலை முன்னெடுத்த நிலையில் ஈரான் தனது கோபத்தை அதிகரித்துப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த மூர்க்கத்தரமான தாக்குதலில் 4 ஊழியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரானின் எண்ணெய் விநியோக நிறுவனம் தெரிவித்தது. இதனிடையே தலைநகரின் அருகிலுள்ள நகரமான கராச் நகரில் ஏற்பட்ட குண்டுவெடிப்புகள் அப்பகுதி முழுவதும் எதிரொலித்தன. மேலும் அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது. இந்த நிலையில் தங்களின் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தால் பதிலடி உறுதி என IRGC படைகளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்களையும் எரிபொருள் வசதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய செய்தி தொடர்பாளர் வளைகுடா நாடுகள் அவர்களை நிறுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது பிராந்தியத்தில் இதேபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார்.
மத்திய கிழக்கில் இப்போது வரலாறு காணாத அளவுக்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. அங்கு பிராந்திய போர் வெடிக்கும் ஆபத்து உருவாகியுள்ள நிலையில் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் அமெரிக்க முதலீடுகள் குறித்து மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்துள்ளன. இது டிரம்பிற்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரஷரை போடுவதாக இருக்கின்றது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் 9வது நாளாக தொடர்கின்றது. இருதரப்பும் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஒரு பக்கம் ஈரான் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. அதற்கு துளியும் சளைக்காமல் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகின்றன. இது ஒரு வரலாறு காணாத பதற்றமாக மாறியுள்ளது. இதற்கிடையே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் கத்தார் உள்ளிட்ட முக்கிய வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடனான தங்கள் முதலீட்டு வாக்குறுதிகள் மற்றும் ஒப்பந்தங்களையும் மறுபரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகளின் பொருளாதாரங்கள் மீது அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் அவை இந்த முடிவை எடுத்துள்ளன. வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சொன்னதாக இந்த தகவலை ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தியாக வெளியிட்டுள்ளது. அதில் பல நாடுகள் தற்போதைய ஒப்பந்தங்களில் போர்ஸ் மஜூர் பிரிவுகளை பயன்படுத்த முடியுமா என்பதை ஆராய ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்க எதிர்கால முதலீட்டு உறுதிப்பாடுகளையும் அவை ஆய்வு செய்கின்றன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள், தூதரகங்கள், உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. இதனால் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு செலவின அதிகரிப்பு, எரிசக்தி ஏற்றுமதி குறைவும் வளைகுடா அரசுகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு எதிராக வளைகுடா நாடுகள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன. உலகின் மிகப்பெரிய முதலீடு பண்பாட்டை நிர்வகிக்கும் நாடுகளாக வளைகுடா உள்ளன. கடந்த ஆண்டு ட்ரம்ப் இங்கு வந்தபோது அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் முதலீடுகளை வளைகுடா நாடுகள் உறுதியளித்திருந்தன. இப்போது அந்த முதலீடுகள் குறித்து மறு ஆய்வு செய்து வருகின்றன. இந்த முதலீடுகளை வளைகுடா நாடுகள் மறுபரிசீலனை செய்வது ட்ரம்ப் மீது அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அதற்கிடையில் வளைகுடா தொழிலதிபர்களும் இந்த போரை கண்டிக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த போரை கண்டித்த துபாயை சேர்ந்த பில்லியனர் கலப் அஹ்மத் அல் ஹப்தூர் ஈரானை தாக்கும் முடிவு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இது வளைகுடா நாடுகளை ஆபத்தில் தள்ளுவதாக விமர்சித்த ஹப்தூர், எந்த அடிப்படையில் இந்த ஆபத்தான முடிவை எடுத்தீர்கள் என்றும் இதன் பக்க விளைவுகள் குறித்து யோசித்தீர்களா என்றும் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் உடனான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து எடுக்கும் பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தின் நேர்காணல் ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தானும் நெதன்யாகவும் இல்லை என்றால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் இஸ்ரேலை அழித்திருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேலையும் அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அழிக்கப் போகிறது. நாங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். இஸ்ரேலை அழிக்க விரும்பிய ஒரு நாட்டை நாங்கள் அழித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான எப்போது போர் முடிவடையும் என்பதை தான் மட்டும் தீர்மானிப்பாரா அல்லது நெதன்யாகுவுக்கும் அதில் பங்கிருக்குமா என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், இது ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன். ஆனால் அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானின் பொருளாதாரத்தில் அமெரிக்கா அழுத்தம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் வலுவான ராணுவத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் தற்போது எண்ணிக்கணக்குகள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் நாட்டில் உள்ள சில வணிகர்களும் அரசியல் தலைமைகளும் நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். அதேவேளை துறைமுகங்கள், வான்பரப்பு, விமான சேவைகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரானை சரணடைய செய்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் ஈரானின் பொருளாதாரம் மற்றும் ராணுவ பலத்தில் அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இஸ்ரேல்
மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கிடையே கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் போரினால் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக லெபனான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் அரசு குறிப்பிட்டுள்ள 5,17,000 என்ற எண்ணிக்கை அரசின் இணையதளத்தில் பதிவு செய்தவர்களை மட்டுமே குறிக்கிறது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள லெபனான் அரசு தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானின் பெரும் பகுதிகளில் இருந்து வீடுகளை விட்டு வெளியேறியுள்ள ஏராளமான மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியாமல் திணறி வருகிறது. போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்கள் மற்றும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் முழுவதையும் விட்டு வெளியேறுமாறு கடந்த வாரத்தில் இருந்து இஸ்ரேல் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.